கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலே தோற்று போனதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே எங்கே அவமானப்பட்டீர்களோ, எங்கே பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகளிலே அகப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை ஆதரித்து பாதுகாத்து உங்களை நடத்துகிற அற்புதமான ஆண்டவர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, தாவீது அரசனை போன்று நீங்களும் பாருங்கள். சங்கீதம் 40 சொல்லப்பட்டிருக்கிறது போலவே கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் ஐயா, மகா நெருக்கங்கள் என் வாழ்க்கையிலே, எத்தனை சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், ஆனாலும் கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன். நீங்களும் ஒரு நாளிலே சொல்லுவீர்கள், அந்த அற்புதமான தாவீது என்கிற தேவ மனிதனை போல சொல்லுவீர்கள், கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஐயா, கேட்டு என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கையிலே என்றால், அதே வார்த்தைகளை பாருங்கள். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரையே எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எப்பொழுதும் உங்களுக்கு நம்பிக்கையாய் வைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நாளை உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க போகிற மகிமையான காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள், அவரே உங்களோடு இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியங்களை அநேகர் கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் எந்த சூழ்நிலைகளிலும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரன் அற்புதமாய் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். எத்தனை கொடுமைகள், எத்தனை ஆபத்துகள், எத்தனை துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் பயப்படாதிருங்கள். அவரே உங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், யோவான் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தரே சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இன்று உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து கேவலமாய் பேசலாம், தாறுமாறாய் பேசலாம். நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை உங்களை அற்பமும் குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இனி நீங்களெல்லாம் வாழப்போவதில்லை. இனி இவர்கள் பிள்ளைகளும் எங்கே எழும்ப போகிறார்கள், இந்த குடும்பம் இனி எழும்புவதில் சாத்தியமே இல்லை என்று இந்த உலகம் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். உங்களை காண்கிறவர்கள் தலையை துலுக்கி போய்க் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள், உண்மைதான். உலகமோ சந்தோஷப்படும், உண்மைதான். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், அப்படி எல்லாம் நடக்கத்தான் செய்யலாம். ஆனாலும் கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் உங்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும், துயரத்திற்கு பதிலாக
பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தினால், ஆனந்தத்தினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். எந்த சூழ்நிலை வந்தால் என்ன, எத்தனை புயற் காற்றுகள், எத்தனை கடல் கொந்தளிப்புகள், எத்தனை ஆபத்துகள், அலைகள் மோதி அடிக்கிறது போல் திரண்டு வந்தாலும் சரி, எரிகோ கோட்டைகள் போன்ற கோட்டைகள் எல்லாம் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவராகவே இருப்பார். ஐயா, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற நல்ல தேவன். எல்லாம் இருக்கலாம். 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாலும் சரி, உங்களை, உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை சூழும் பல்வேறு உபத்திரவங்கள், கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள் என 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த சூழ்நிலையிலும் என் மகளே, மகனே, நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் எக்காலத்திலும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஆனால் அழுது புலம்பினாலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தது போதும். என் அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீதே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் நினைத்து பார்த்திராத, நீங்கள் நம்ப முடியாத, நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான தேவ சமாதானம் அற்புதங்களாய் அதிசயங்களோடும் மகா மேன்மையும் மகிமையுமான காரியங்களோடும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும். நீங்களோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை காண்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக நிச்சயமாய் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் அவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்காக விண்ணப்பமும் வேண்டுதலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு செய்கிறபடியினாலே நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய், உங்கள் குடும்பமுமாய் பலனடைவீர்கள். இப்பொழுதே நம்புங்கள், விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார், உங்களுடனே கூட உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் இப்பொழுது இந்த ஜப வேளையிலே எப்பொழுது கனெக்ட் ஆகி இருக்கிறீர்களோ, நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள், பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திற்குள்ளே வருகிறீர்கள். மாரா சந்து ரூபாராதாரபோ சக்கரபோ ரூபாரா சந்து ரூமாதாரபோ, நீங்கள் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திற்குள்ளே வருகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பர்வதத்திற்கு வருகிறீர்கள். ஐயா, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு வருகிறீர்கள். நல்லதொரு தேவ மனிதன் உங்கள் சகோதரனோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Glory to the Lamb of God. இது எத்தனை பெரிய பாக்கியம் அருமையான தேவ பிள்ளைகளே. எத்தனை இடைஞ்சல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், சதி சூனியங்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் நல்லா கேளுங்க, இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஆளுகை இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது என்றால் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. ஐயா, நீங்கள் இப்பொழுதே புது பலன் அடைய முடியும். அமாரா சந்து ரூபாக்காரதரபோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவி உங்கள் பக்கமாய் வரும் பொழுது நன்றாய் நம்புங்கள், விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று என் வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய வேதத்திலே கர்த்தர் அப்படியாய் எழுதி தந்திருக்கிறாரே. நிச்சயமாய் நம்ப
நம்புங்கள். எல்லா கடன்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இன்று கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுப்பார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் விடுதலை அடைய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் விசுவாசித்தால் போதும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திலே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் தொடங்க ஆரம்பித்துவிடும். மாரா தாரோ துரு கபரா சந்துரு மக்கரா சந்துரு கபரதர சுத்துருபக்கரா சந்துரு கபரதரபு. தேவாவிக்குள்ளாய் ஒரு சீரியஸோட என் அன்பு தேவ பிள்ளைகள், அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒரு சீரியஸாய், கவனமாய், தீவிரமாய், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நீங்கள் அவரை தேடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் கண்டடைவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே இன்று நீங்கள் அந்த மகிமையை காண போகிறீர்கள். இன்று அந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் தொடங்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ கமா சுந்துரு கபரதரபோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. மரா சந்துரு கபரதரபோ. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். எங்கே உங்களுக்கு வியாதி இருந்தாலும் சரி, எந்த வகையான வியாதி இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வியாதி உள்ள இடங்களிலே கரங்களை வையுங்கள். இது வெறும் பேச்சல்ல. மாக்கா சந்து ருக்கபரதரபு. ஓ, இப்பொழுது எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த எலும்பு சம்பந்தப்பட்ட, இருதய சம்பந்தப்பட்ட அல்லது மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட, எந்த ஆஸ்துமாவோ அல்லது எந்த விதமான வாத சம்பந்தப்பட்ட தீராத வலிகள், ஒருவேளை உங்களுக்கு கேன்சரினால் வந்ததாக இருந்தாலும், கிட்னி ஃபெயிலியரினால், எந்த ஹார்ட் டிசீஸ்னால வந்தாலும் சரி, இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடே இணைந்திருக்கிற, ஐயா, நம்மோடே அவர் இணைந்திருக்க முடியுமா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். ஓ மைட்டி காட், நீங்கள் கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் ஹல்லேலூயா, என்னுடைய வார்த்தை உங்களிலும், ஹல்லேலூயா, அவருடைய ஆவி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. ஐயா, உங்களுக்குள்ளே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் எனக்குள்ளும் ஓ கர்த்தர் நிலைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இவைகள் சாத்தியமல்ல. பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளே மாறா சந்துருபா நிலைத்திருக்கிறபடியினாலே பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று கேட்கிறோமே, அப்படியே உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இப்பொழுதே விடுதலை அடைவீர்கள். Glory to the Lamb of God. எத்தனை வியாதிகளில் இருந்தாலும் சரி, I guarantee you, my dear people of God, I challenge you now in the name of Jesus. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் சுகமடைய முடியும். இப்பொழுதே சுகவீனமாய் இருக்கிறவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓ, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். நன்றா கவனிங்க. இந்த அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படியெல்லாம் நடத்துகிறவர். ஐயா, உங்களோடே துணையாளராய் இருந்து, தேற்றரவாளனாய், உதவியாளராய் இருந்து, சகல சத்தியத்திற்குள்ளும், மேன்மைகளுக்குள்ளும், மகிமைகளுக்குள்ளும் நடத்துகிற நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, ஒரு மேய்ப்பன் தன் கரவலாடுகளை மெதுவாக நடத்துகிறது போல, மேய்ப்பன் தன் மந்தையை காத்து நடத்துகிறது போல, போசித்து நடத்துகிறது போல, பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்று உங்களை நடத்துவார். ஆவியாய் இருக்கிற தேவன், நீங்கள் உணர்கிறீர்களோ காண்கிறீர்களோ இல்லையோ, உங்களை நடத்துவார். இன்றே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறபடியினாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் இப்படியாய் சங்கீதம் 23 நீங்கள் சிந்தித்து அநேகர் பார்த்திருக்க மாட்டீர்கள். நல்லா கவனிங்க. இன்று நம்முடனே நமக்குள்ளே
வாசமாய் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த 3.5 ஆண்டு காலம் மாம்சத்தில் வந்த இயேசு இந்த உலகத்திலே அநேக அற்புதங்களை செய்து பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினார், பிதாவின் கிரியைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றோ கிறிஸ்துவின் ஆவியானவர், நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்மோட இருக்கிறார். அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருப்பார், அவரே உங்களை எல்லாவற்றையும் இருந்து பாதுகாத்து நல்ல மேய்ப்பராய் உங்களை போஷித்து நடத்துவார் என்றால் மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஒரு ஜெப சிந்தையோடு சங்கீதம் 23 நாம் கவனிப்போம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் வாயை திறந்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் மரா சுந்துருபாரா. ஓ என் அன்பு சகோதர சகோதரிகள், யார் யார் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருக்கிறீர்களோ, யார் யார் அந்நிய பரிசுத்த ஆவியையும் அந்நிய பாஷையையும் பெறாதவர்கள் இருக்கிறீர்களோ, நாம் விரைவாய் செபிக்க போகிறோம். சீக்கிரமாய் நீங்கள் அந்நிய பாஷை வரங்களோட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுவீர்கள். மைட்டி காட், கலங்காதிருங்கள். ஆனாலும் இன்றும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபியுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் தெய்வமே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, ஆவியாயிருக்கிற எங்கள் கர்த்தரே, நீரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர். நாங்கள் தாட்சி அடைவதில்லை. மாறா சந்துரு கபரதரபோதுரு மாறா. எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் வாயை திறந்து சொல்லுங்க. எங்கள் தெய்வமே, எங்களை நடத்துகிற எங்கள் உதவியாளரும் துணையாளரும் என்றென்றும் எங்களுடனாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நல்ல மேய்ப்பராய் நீரே நடத்தி வருகிறபடியினாலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் தாட்சி அடைவதில்லை. மாக்கா சந்தா ரபாரதரபோ. நீங்க அப்பா, நீங்களே எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து, என் தெய்வமே, நீரே எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், ஐயா எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆட்டுக்குட்டிகளை போல மெதுவாய் நடத்தி, ஆமென் ஆண்டவரே, இந்த வனாந்தர மார்க்கமாய் எங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு வந்து இத்தனை பாடுகள் உபத்திரவங்களோடே கமாரா சுந்துரு வரபரபரபரபரபோ. என் தெய்வமே, நீரே எங்களை மேய்த்து நடத்தி கொண்டு வந்து இன்று அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறீர். ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் அப்படியாய் அமர்ந்த தண்ணீர், ஐயா தெளிர்ந்த தண்ணீர், எவனும் கலக்கி போடாத, எவனும் கொலைத்து போடாத, எந்த மிருகமும் நாசமாக்கி போடாத அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அற்புதமும் அதிசயமும் அழகுமான மேன்மையும் மகிமையுமான தண்ணீர்கள் அண்டையிலே ஆசீர்வாதத்தின் பாதையிலே எங்களை நீர் கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. கபாரா தரபோ துரு கபாரா சந்தர கபோ. ஐயா எங்கள் ஆத்துமாவை நீரே தேற்றிய தேற்றவாளனாய் எங்களோடு இருக்கிறீரே. ஐயா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பமாய் எங்கள் தெய்வமே நீதியின் பாதைகளில், ஐயா எங்கள் கர்த்தர் காட்டின வழிகளிலே, ஐயா வேதம் சொல்லுகிற நீதியின் பாதைகளிலே எங்களை நடத்துகிறபடியினால், என் தெய்வமே சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து ஜெபியுங்கள். என் தெய்வமே, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏனெனில் தேவரீர் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். ஐயா உமது வல்லமையும் மகிமையும் உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிற பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆதலினால் சொல்லுங்க வாயை திறந்து, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும், ஐயா வியாதியோடும் துன்பங்களோடும் வருத்தங்களோடும் நடந்தாலும், எதிர்ப்புகள் சதி சூனியங்கள் எல்லா விதமான செய்வினைகள் மாந்திரீகங்கள் கடன்கள் கஷ்டங்கள் ஒருவேளை பரம்பரை சாபங்களின் தாக்கங்களோட நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். எத்தனை சோதனைகரமான சூழ்நிலையில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். ஏனெனில் பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர். நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படும்.
சொல்லுங்க வாயை திறந்து. கமரா சுந்துரு கபரதரவோ. பொல்லாப்புக்கு பயப்படும் எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பிள்ளைகளும் நாங்களுமாய் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது போல நாங்கள் நடந்து வந்த நாட்களில் எல்லாம் நீரே எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை சுமந்து காத்தீர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. என் தெய்வமே, இது போன்ற மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் நீர் ஒரு தகப்பன் பிள்ளையை, புத்திரனை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருகிறது போல வந்ததினால் அல்லவோ நாங்கள் பிழைத்திருக்கிறோம். என்றோ அழிந்து போக வேண்டிய எங்கள் குடும்பம், என்றோ அழிந்து நாசமாய் போயிருக்க வேண்டிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், ஐயா, ஒன்றுமில்லாமல் போக வேண்டிய நாங்கள், அழிந்து போக வேண்டிய நாங்கள், தொலைந்து போக வேண்டிய, கேவலமும் கேள்விக்குறியுமாய் போக வேண்டிய எங்கள் வாழ்க்கையை ஐயா இந்த எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலும் நீர் நடத்தினீர். நீரே நடத்தி பொல்லாப்புகளுக்கு எங்கள் காலை விலக்கி கொண்டு வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சந்தாராக்கா பராதரபோ சந்துருபாரா. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை மரா சுந்துருபாரா ஒவ்வொரு பேரையும் நடத்தும்படியாய். ஆமென். தேவரீர் இந்த பொல்லாப்பான நேரங்களிலே, இருளின் பள்ளத்தாக்குகளிலே, மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே எங்களோடே கூட இருந்தபடியினால் நாங்கள் பொல்லாப்புக்கு தப்பினோம். பயப்படாதபடி மரண கண்ணிகளுக்கு தப்பினோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஐயா, ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்த எங்களை எல்லாவற்றையும் பெற்றி கொள்ளுகிற அவன் இத்தனையாய் வீடு வாசல்களோடு வாய்ப்பு வசதிகளோடு எங்களை வாழச் செய்த உம்முடைய கிருபை, ஐயா, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. படிக்கிற காலங்களிலே, இளமை பருவத்திலே, ஐயா, திருமணங்களை தொடங்கின நாட்களிலே, திருமணமான பொழுதுகளிலே, ஆமென், இன்னும் பல்வேறு இடைஞ்சல்களும் வருத்தங்களும் கடன்களும் கஷ்டங்களும் பண தேவைகளும் வந்து எங்களை நெருக்கிய போதெல்லாம் எங்களோடே கூட இருந்தீரே. ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டபடியே ஐயா, நீர் எங்களோடே இருந்தபடியினால் அல்லவோ இந்த பொல்லாப்புகளுக்கெல்லாம் தப்பித்துக் கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எங்களை பாதுகாத்தீர். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடக்கிற போதெல்லாம் எங்கள் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆமென் பள்ளத்தாக்குகளிலே ஐயா நீரூற்றுகளும் அமர்ந்த தண்ணீர்களும் உள்ள தண்ணீர்கள் அண்டைக்கு அந்த எகிப்திய ஜனங்களை, எகிப்திலிருந்து புறப்பட்ட தேவ ஜனங்களை நீர் நடத்தி கொண்டு வந்தது போலவே எங்களையும் பள்ளத்தாக்குகளில் வந்து இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல நடத்தி கொண்டு வந்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஆமென் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளும்படியாய், ஆமென், அழுகையின் பள்ளத்தாக்கில் இருந்து நாங்கள் விடுபட்டு அதை சந்தோஷமும் சமாதானமுமான இடமாய், ஐயா, மகிழ்ச்சியும் மனமகிழ்ச்சியும் ஆடல் பாடலும் நிறைந்த இடமாய் நாங்கள் மாற்றிக் கொண்டதற்காக கர்த்தரே நீர் எங்களை நடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் மரண அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த போதெல்லாம் லார்ட் மழையும் குளங்களை நிரப்பினது. அழுகையின் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. நன்றி செலுத்துகிறோம் அதற்காக. லார்ட் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஆபத்துக்களில் எல்லாம் நீர் எங்களோட இல்லாதிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ நிர்மூலமாகி போயிருப்போம். என் தெய்வமே, சொல்லுங்க வாயை திறந்து. ஐயா, ரபாரா சுந்துரு கபரதரவோ, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை என்பதை அறிகிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லார்ட், வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் தெய்வமே, என் சத்துருக்களுக்கு முன்பாக, ஐயா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கள் பரிசுத்த ஆவியாகிய உதவியாளர், துணையாளர், தேற்றவாளன் நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். பமரா துரு கபரா சந்துரு கபரா தரவோ. என் அன்பு சகோதரர்
சகோதர சகோதரிகளே, எந்த சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சூனியம் செய்கிறார்கள், அல்லது சதி செய்கிறார்கள், அல்லது அவர்களை கெடுக்க அவர்களை பின்தொடர்கிறார்கள், அல்லது அவர்களை கெடுத்து நாசமாக்க அவர்களோட இருக்கிறார்கள், உங்களோட இருக்கிறார்கள் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். ஜெபியுங்கள். ஐயா, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, சகல இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆமென் நினைவுகளையும் எண்ணங்களையும் வரையறுக்க வல்லமை உள்ள எங்கள் தெய்வமே, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதலினால் நீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஐயா, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கபாக்கரா சந்துரு கபரா சந்துரு மரபரா. ஐயா, இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் கடனும் கஷ்டமும் ஓலாட இன்னும் பல்வேறு உபத்திரவங்களும் பாடுகளும் வியாதியை கொண்டு போடவும் ஆமென் குடும்பங்களிலே அநேகரை வருத்தப்படுத்தவும் வியாதிகளிலே கட்டி வைக்கவும் இந்த பொல்லாத சத்துரு செய்கிற எல்லா கிரியைகளும் மாறி போகும்படியாய் சத்துருவின் எல்லா வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் ரபரா சந்துரு மரபரபரதர குபரா சந்துரு மக்கரதரபோ. எங்கள் தெய்வமே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் எங்கள் தலையை நீங்கள் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி எங்கள் சத்துருக்கள் மீது வழியட்டும் ராஜா. எங்கள் சத்துருக்களுக்கு அது பந்தியாய் போகட்டும். அவர்களும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் எங்கள் தலையை, என் அன்பு சகோதரி சகோதரிகளின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஐயா இப்படியாய் நீர் எங்களை நடத்தி வருகிறபடியினாலே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே ரபரா சுந்துரு பரபா பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிற நாங்கள் சொல்லுகிறோம். ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் தொடரும் தொடரும், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தொடரும் என்று நீங்கள் எழுதி தந்தபடியே என் தெய்வமே நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. ஐயா, நன்மையும் கிருபையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தொடரட்டும். நாங்களோ கர்த்தருடைய வீட்டிலே மமரா சுக்குபரதரபு கர்த்தருடைய வீட்டிலே நாங்களோ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற எங்களுக்கு அவரே எங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்கு அண்டையிலே எங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். அனுதினமும் அந்தன்றுள்ள அப்பத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் என்றென்றுமாய் கொடுப்பார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அவரே உங்கள் மாப்பிசைகிற தொட்டியை ஆசீர்வதிப்பார். ஓ லார்ட், thank you லார்ட். ஓ லார்ட், எங்கள் அப்பமும் மாவும் எண்ணெயும் எங்கள் வீட்டிலே ஒரு நாளும் குறைந்து போவதில்லை என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் ஆமென் எண்ணெயும் ஒரு நாளும் குறையாதபடி ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மாவும் அப்பமும் குறையில்லாதபடி கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதிலே பலகீனமானவர்கள் எவர்களோ அவர்களை எங்கள் தெய்வமே கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல அன்பு தேவ பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யார் யார் கடனிலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் அதிசயமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். கடன்கள் ஆச்சரியமாய் அடைபடட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பு உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் தீவிரமாய் உண்டாகட்டும். தரபா கபுரு சந்தரபதர சக்கரமரதரபு பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை மமா
மரா சந்தரபு. ஐயா, எங்கள் இருதயத்திற்குள்ளே வாரும் பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுங்க, தூய ஆவியானவரே எனக்குள்ளே வாரும். மரா சந்தரபு, என் இருதயத்திற்குள்ளே வாரும். ஆமென். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் சொன்னீங்களப்பா. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வல்லமையாய், அதிகமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் இறங்கும்படியாய் மாரா சந்தர பரபரதரபு குபர சந்தர கபோ. சரீரத்தின் எல்லா உபத்திரவங்களும், சரீரத்தில் படிந்திருக்கிற எல்லா கேன்சர்களும், ஆமென், செயல்படாத கிட்னிகள் செயல்படும்படியாய், மரித்த லாசருவை உயிரோடே எழும்பி வரச் செய்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஓ கேன்சரினால் மரித்த, ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ கிட்னி, மரித்து போன கிட்னிகள், லங்ஸ்கள், ஹார்ட்டுகள், லிவர்கள் எல்லாவற்றிலும் தேவ மகிமை இறங்கும்படியாய் பரா ஷரபா சக்கமரதரபோ, தேவ மகிமை இறங்கும்படியாய் ஆவியானவர் இங்கே இருப்பதினால் விடுதலை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிற விடுதலை உண்டாகட்டும். ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள், ஒருவேளை அதிகாலை ஜெபிக்கிறவர்கள், இதே ஜெபத்தை எந்த நேரத்திலே எங்கே இருந்து ஜெபித்தாலும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த நல்ல ஜெபத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவை, உம்முடைய கண்கள் திறந்தவர்களாகவும், ஐயா உம்முடைய செவிகள் அதை கேட்கிறவர்களாகவும், ஆமென் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிற நல்ல தேவன், உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமும் அதிசயமுமான காரியம் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே, ஆமென், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், எங்களை நடத்தி கொண்டு போகிறார், எங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் என்றென்றுமாய் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. எந்த ஓநாயும் இவர்களை பிடித்துக் கொண்டு போகாதபடி, எந்த பொல்லாதவர்களும் இவர்களை திருடிக் கொண்டு போகாதபடி, எந்த அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிற சத்துரு கூட்டங்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, என் தெய்வமே நீர் எழுந்தருளும்படியாய், கர்த்தாவே நீர் எழுந்தருளும்படியாய். ஐயா, சத்துருக்கள் இவர்களை பிடித்த, இவர்களை சுற்றிலும் இருக்கிற இவர்கள் பிள்ளைகளை, ஓ பிள்ளைகளின் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே, ஓ வல்லமை உள்ள தேவனாய் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெபிக்கிற இந்த ஜெபங்களை, ஆமென் ஆண்டவரே, தமிழ் கூறும் நல்லுலகம் கேட்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே இவைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நல்ல சாட்சிகளாய் எழுப்புவீராக. ஐயா, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடே அனுதினமும் இந்த ஜெப வேளைகளிலே மத்தியானத்தில் வருகிற எல்லா தீர்க்க தரிசன செய்திகளையும் கேட்டு கர்த்தருக்குள்ளே பலனடைகிற பிள்ளைகள் எல்லாம், ஆமென், பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற இந்த ஜெப வேளையிலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புது பலன் அடைந்து, ஓ கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே எழும்புகிற உன்னத அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய், ஐயா உங்க கிருபையின் கரம் இறங்கி வரும்படியாய், தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மறுபடியுமாய் உம்முடைய பிள்ளைகளை, என் தெய்வமே, ஐயா எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரே, ஓ எங்கள் பிதாவின் ஆவியானவரே, ஐயா மீன் கேட்கிறவருக்கு பாம்பை கொடுப்பதில்லை உலக ஜனங்கள் பொல்லாதவர்கள். ஆமென் ஆண்டவரே, ஐயா அப்பம் கேட்கிற பிள்ளைகளுக்கு யாரும் கல்லை கொடுக்கிறதில்லை. ஆமென். பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்தார், ஓ உலகத்தாரும் நாங்களும், என் தெய்வமே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, ஐயா நீங்க சொன்னது போலவே பரலோகத்தில் இருக்கிற சகல ஆறுதலின் தேவன், ஐயா சகல ஆறுதலின் தேவன், ஓ எங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பதும், பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுப்பதும், ஆமென், எங்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுவதும் எத்தனை உறுதியும் நம்பிக்கையுமாய் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆமென், அவர்களும் நாங்களுமாய் அறிக்கை இடுகிறோம். இது நிச்சயமாக
விசுவாசமாய் நடக்கும்படியாய் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை நடத்தி கொண்டு செல்லுகிறார். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும், எந்த கஷ்டத்திலும், எந்த நஷ்டத்திலும், ஈவன் தோல்வியிலும், அவமானத்திலும் நாங்கள் தாட்சி அடைவதில்லை. மரா சந்துருக்கபரதரபோ, நாங்கள் தாட்சி அடைவதில்லை. நாங்கள் தோல்விக்கு பதிலாக ஜெயம் எடுப்போம். நாங்கள் எங்களுக்கு வருகிற சவால்கள் மத்தியிலே ஜெயம் எடுப்போம், வெற்றி பெறுவோம். நாங்கள் நிச்சயமாய் ஓ ஷபரா ஷக்க மரதரபோ துருபதரபோ, நாங்கள் தாட்சி அடைவதில்லை. உயர்த்தப்படுவோம், ஜெயம் கொள்ளுவோம். அவரே எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, ஐயா எங்கள் பரிசுத்த ஆவியானவரே எங்களை தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். எங்களை நடத்துகிற தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். எங்கள் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆத்துமாவை தேற்றும்படியாய் ஐயா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதையிலே செம்மையும் நன்மையுமான மகிமையும் மகத்துவமுமான பாதைகளிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்னும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் எங்களும் பிள்ளைகளும் பொல்லாப்புக்கு பயப்படும். அமரா சுந்துரு கபரா ஐயா உமது கோலும் வல்லமையும் மகிமையும் தடியும் எங்களை தேற்றும். ஏனெனில் தேவனுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களோட இருக்கிறீர். ஆதலினால் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. காலி பாத்திரங்கள், வனாந்திரமான பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதங்கள் நடக்கிறது. ஜெபியுங்கள். ஐயா எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆதலினால் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாங்களோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். ஆமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ மகிமைக்குள்ளே நிரப்பப்பட்டதற்காக, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திலே அனுதினமும் ஜெபத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் தெய்வீக அக்கினி, தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் மாறா சந்து ரூபரவரதரமரதரபோ இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது பலனடைவீர்கள். பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிற இந்த வல்லமையான அக்னிமயமான ஜெபம் இந்த பிள்ளைகளுடைய எல்லா மந்திர சூனிய கட்டுகளையும் அழிக்கட்டும். பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஐயா தொடர்ந்து நடக்க போகிற நம்முடைய திறந்த வெளி மைதான கூட்டங்களுக்காகவும் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதற்காக ஜெபிக்கிற இந்த ஊழியங்களை தாங்குகிற உதவிகரமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் 100 மடங்காய் சுவிசேஷத்திற்காக யார் யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்களை 100 ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்களே. என் நாமத்தின் நிமித்தம், என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது எதை எதை செய்தீர்களோ அதை 100 பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், இவர்கள் மேன்மை அடையும்படியாய் என் தெய்வமே நல்ல ஆசாரியராய் நின்று இவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. நல்ல மேய்ப்பனாய் இவர்களை ஆதரித்து ஆமென் ஆண்டவரே போஷித்து பாதுகாத்து நடத்துவீராக. குடும்பமாய் கும்பலாய் கூட்டமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஐயா நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தேவ பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியாய் நிலைத்திருப்பார். உங்களை உயர உயர பறக்க செய்வார். உன்னத உயரமும் ஆச்சரியமும் அதிசயமுமான நிலைமையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நிச்சயம், அது நிச்சயம்.